யார் ஒருவர் தன் தொழுகையை முடித்தபின் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை என்று கூறி அதை 100 ஆக்கி இந்த திக்ரை கூறுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று கூறினால் அவனது பாவங்கள் கடலின் நுரை அளவாக இருந்தாலும் அல்லாஹ் அவற்றை மன்னித்து விடுவான். அல்லாஹ்வின் நினைவில் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை பாருங்கள். என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாவை நினைத்துக் கொள்வதில் எந்த இடப்பிரத்தியேகமும் இல்லை. நீங்கள் மசூதியில் இருக்க வேண்டியதில்லை, உங்கள் உடலில் வுதுவும் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் எங்கு இருந்தாலும் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் உங்கள் நாவை அல்லாவின் நினைவில் ஈடுபடுத்துங்கள் மற்றும் உங்கள் நற்காரியங்களை எண்ணுங்கள். இது எளிதாகக்கூடிய ஒன்று.